24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரூ அப்படிங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட அப்பா ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருக்காரு. ஊர் தலைவரும் அவர் தான். அவர் திடீர்னு விபத்துல இறந்து போக ஹீரோவும் ஊருக்கு வராரு. அப்பாவோட சாவுல சந்தேகம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒவ்வொரு முடிச்சா விலக ஆரம்பிக்குது. ஹீரோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு, ஹீரோட அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாருன்னு அவரோட படத்தை பார்த்து ஹீரோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ அங்க வராரு. ஹீரோ மீடியாவில தான் ஒர்க் பண்றாரு. என்னமா அவசரம், நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண கூடாதா, காரியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களன்னு சொல்லி அழுகுறாரு. இல்லப்பா, நீ வர்ற வரைக்கும் அவரோட உடம்பு தாங்காது, அதனாலதான் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அப்படி இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அப்பா வர்ற வழியில அறுந்து போன கரண்ட் வயர் கீழே விழுந்து கிடந்திருக்கு. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைச்சு அதை கிளியர் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்காரு. அப்ப எதிர்பாராம கரண்ட் பாஞ்சு அங்கேயே அவர் இறந்து போனதா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல, ஏதோ தப்பா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுறாரு. அவரும் மீடியா ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. ரெண்டு பேரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப ஃப்ரெண்டும் ஏன் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. என்னமோ தெரியல, என் அப்பாவோட சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அங்க ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, சிகரெட்டு, அருந்து போன கரண்ட் வயரு எல்லாமே கிடக்குது. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 3 விஷயத்த சொல்றாரு. அது என்னதுன்னா, இது விபத்தே கிடையாது, இது ஒரு கொலை. அதே மாதிரி வேற எங்கேயோ வச்சு கொலை பண்ணிட்டு இங்க வந்து போட்டிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு திட்டமிட்ட கொலை தான். அதுக்கான எல்லா ஆதாரமும் இங்க இருக்கு. அதோட கைரேகையும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பாவோட பிறந்த நாளுக்கு லண்டன்ல இருந்து வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுல இதய துடிப்பை மெஷர் பண்ணக்கூடிய சென்சார் இருக்கு. அதுபடி பார்த்தா என்னோட அப்பா 9:30 மணிக்கு இறந்து போயிருக்காரு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 10:30 மணிக்கு இறந்து போனதா போட்டிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது திட்டமிட்ட ஒரு கொலை தான். இதை யார் பண்ணாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு சொல்றாரு. அடுத்து இந்த ஊர்ல யார் யார் மேல சந்தேகம் வருதோ அவங்க போட்டோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவரோட ரூம்ல ஒட்டி வைக்கிறாரு. அதே மாதிரி சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் அப்பா யார் யார்கிட்ட பணம் கொடுத்தாரோ அவங்க கிட்டையும் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அப்பாவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க அவரும் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா புது பைக் எப்படி வாங்கினீங்கன்னு கேட்க உங்க அப்பா தான் பரிசா கொடுத்தாருன்னு டாக்டரும் சொல்றாரு. என்னோட அப்பா எனக்கே எந்த ஒரு பரிசும் கொடுத்ததில்ல, அது எப்படி உங்களுக்கு மட்டும் கொடுத்தாருன்னு கேக்குறாரு. நானும் உன்னோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, மத்தபடி வேற எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. சரி, என்னோட அப்பா அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் போயிருக்கு, பணத்துக்காக நீங்க தான் எங்க அப்பாவை கொண்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்ல தம்பி, என் மகளோட கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட கடை வாங்கியிருந்தேன், 15 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தேன், சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அதை நீ செக் பண்ணலான்னு அவரும் கோபமா பேசுறாரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதே மாதிரி யார் மேல சந்தேகம் வருதோ அவங்க எல்லார்கிட்டையும் போய் விசாரிக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு உருப்படியா எந்த ஆதாரமும் கிடைக்கல. அப்படி விசாரணை பண்ணிட்டு ஒரு நாள் நைட் வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு உங்க அப்பாவை பத்தின ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லி ஹீரோட பேரை சொல்லி சத்தம் போறாரு. ஹீரோவும் என்ன சத்தம் கேக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு பைக்கை நிப்பாட்டி திரும்பி பாக்குறாரு. ஆனா அந்த ஆளா காணா. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி ஒரு விஷயத்த பாக்குறாரு. அந்த ஊர் முழுக்க அங்கங்க கேமராவை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோ பைக்கை நிப்பாட்டிட்டு பாக்கும்போது அந்த குடிகார ஆளை யாரோ ஒருத்தன் வாயை பொத்தி இழுத்துட்டு போறத பாக்குறாரு. என்ன நடக்குதுன்னு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கெங்க கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரோ அந்த இடத்தெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டரை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா ஒரு கேக் பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, உங்க அப்பா இறந்து போனதை பத்தி ரொம்ப விசாரணை பண்ணாத, அப்படி மீறி பண்ணா உனக்கு சாவு நிச்சயம்னு எழுதிருக்கு. ஹீரோ இதை படிச்சுட்டு யார் இதை எழுதிருப்பாங்கன்னு வெளியே வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த நேரத்துல எதிர்த்தாப்புல ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு ஹீரோவை பாக்குறாங்க. கண்டிப்பா உன்னை விசாரணை பண்ண விட மாட்டேன்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடுது. இந்த பொண்ணு பாக்குறத ஹீரோவும் கவனிக்கல. என்னமோ நடந்திருக்கு, ஆனா நம்ம போற பாதை சரிதான், கண்டிப்பா அப்பாவை கொலைதான் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்றாரு. வாய்ஸ் ரெக்கார்டரை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கேக்குறாரு. ஒரு சில இடங்கள்ல காமெடியா பேசுறதை கேட்டுட்டு இவரும் சிரிக்கிறாரு. அப்பதான் ஒரு இடத்துல இருந்து வித்தியாசமான வாய்ஸ் கேக்குது. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா, விசாரணை பண்றதை நிப்பாட்டு, இல்லைன்னா உனக்கு சாவு நிச்சயம்னு வாய்ஸ் கேக்குது. ஹீரோவும் எந்த இடத்துல இருந்து வாய்ஸ் வருதுன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட நீ யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சத்தம் போட உடனே அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை துரத்திட்டு வந்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு 3 பேர் துப்பாக்கியோட வந்து ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோவும் அவங்கள பயங்கரமா அடிக்கிறாரு. 2 பேர் தப்பிச்சு போக ஒருத்த மட்டும் மாட்டிக்கிறான். உடனே யாருன்னு தெரிஞ்சுக்க அவனோட முகத்தை பாக்குறாரு. அந்த நபர் யாருன்னா, அந்த குடிகார ஆளை வாயை பொத்தி இழுத்துட்டு போன அதே நபர் தான். ஏய், நீ யாரு, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் மயக்க வர மாதிரி நடிச்சு கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் அந்த பொண்ணு ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க.
இப்ப ஹீரோவும் திரும்பி அந்த ஆளை பார்க்கும்போது அங்க அந்த நபர் இல்ல. மறுநாள் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா லேட்டுன்னு கேட்க ஃப்ரெண்டும் ஒரு விஷயத்த சொல்றாரு. சமீபத்துல ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு பொண்ணு தாங்கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்ததா புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பையன் தப்பே நடக்கலன்னு சொல்றான். அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னதுன்னா, உண்மையிலே அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருந்தா அந்த பையனோட கைரேகை அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல இருந்திருக்கும்னு நினைச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல அந்த பையனோட கைரேகை இருந்துச்சு. அதை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே ஹீரோ அப்பாவை எரிச்ச இடத்துக்கு போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சட்டையோட பட்டன் கிடைக்குது. அதுல ரத்த துளியெல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறாரு. தன்னோட அப்பா சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பட்டன்ல இருக்கிற ரத்த கரையை பத்தியும் சொல்றாரு. கண்டிப்பா இந்த ரத்தம் என் அப்பாவோடது இல்லைன்னா என் அப்பாவை கொன்ன கொலையாளியோட ரத்தமா தான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே அந்த போலீஸ் ஆபீசரும் உங்க அப்பா என்னோட ஃப்ரெண்டு தான், உங்க அப்பாவுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்றாரு. அடுத்து அந்த ரத்த கரையை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது அது அவரோட ரத்தமே கிடையாது, ஒரு பொண்ணோட ரத்தம் தெரிய வருது. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனைன்னு சொல்லி எல்லோரோட பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்றாரு. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணோட பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகுது. ஹீரோவும் கோமா அந்த பொண்ணுகிட்ட போய் அப்பாவை ஏன் கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. இப்ப அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க அப்பாவை கொலை பண்ணவே கிடையாது, அன்னைக்கு எனக்கும் என்னோட வீட்டுக்காரருக்கும் ஒரு பிரச்சனை ஆகி என்னோட தலையில காயம் பட்டுருச்சு. அப்பதான் அந்த வழியா உங்க அப்பா வந்தாரு. நான் அவர்கிட்ட உதவி கேட்கும் போதான் என் தலையில இருந்த ரத்தம் அவரோட சட்டையில இருந்த பட்டன்ல விழுந்துச்சு. அப்பதான் ஒரு நபர் வந்து உங்க அப்பா கிட்ட ஒருத்தன் கடை வாங்கிட்டு தப்பிச்சு போக போறதா தகவல் கிடைக்க உங்க அப்பாவும் அவசரமா கிளம்பி போனதா சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என் அப்பா கிட்ட கடை வாங்கிட்டு நீ தானே இதை பண்ண, உண்மையை சொல்லுன்னு ஹீரோவும் அவனை பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப அவனும் என்ன சொல்றானா, உங்க அப்பாவை நான் கொலை பண்ணல, நான் தப்பிச்சு போறதா என்னை பத்தி உங்க அப்பா கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, மத்தபடி உங்க அப்பாவுக்கு எனக்கும் எந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாரு. கூடவே பண்ண வீட்டுல ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அங்க ஏதாவது நடந்திருக்குன்னு சொல்றாரு. அங்க கேமரா இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நபரை அங்கேயே கட்டி போட்டுட்டு ஹீரோவும் கிளம்பி போறாரு. இப்ப அந்த நபரும் சிசிடிவி கேமரா இருக்கிற விஷயத்த சமாளின்னு யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். இப்ப ஹீரோ பண்ண வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் உடனே ஒரு ஆள் அங்கிருந்து ஓடுறான். ஹீரோவும் அவனை பிடிச்சு, யார் நீ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சிசிடிவி கேமராவை பார்க்கணும்னு சொல்ல இங்க கேமரா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். அப்பதான் ஹீரோ அங்க இருக்கிற டிவிஆரை கண்டுபிடிக்கிறாரு. உடனே அதை எடுத்துட்டு போய் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி வீடியோ ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. அப்பதான் ஹீரோ ஒரு அதிர்ச்சியான வீடியோவை பாக்குறாரு. அதுல ஹீரோட அப்பாவை யாரோ பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க. அடுத்த வீடியோல ஹீரோட அப்பா யாரையோ காலை வச்சு அமுகிட்டு இருக்காரு. இப்பதான் வேற லெவல் ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா காலை வச்சு மிதிக்கிறது வேற யாரும் இல்ல, ஹீரோவை தான். ஹீரோ கரண்ட் போற வயரை பிடிங்கி அப்பாவோட காலில் வைக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த வீடியோல அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. ஹீரோ போய் அவரை எழுப்புறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோ அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. யாரோ போலியான ஒரு வீடியோவை ரெடி பண்ணி தன்னை மாட்டி விட பாக்குறாங்களா, இல்லன்னா நமக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சான்னு ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. அடுத்து அந்த வீடியோல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோட செல்போன் அங்க இருக்கும். அப்ப அவரோட செல்போனுக்கு ரவிங்கிற ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஹீரோவும் இவர் யாரு, இவரோட நம்பர் நம்ம கிட்ட இல்லையே, அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு இவரும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட நம்பரும் இவர் செல்ல இருக்கும். இந்த பொண்ணு யாருன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்புறேன், இது யாரோட நம்பர்னு கண்டுபிடிச்சு தர சொல்றாரு. அடுத்து ஃப்ரெண்டும் அந்த நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட பேர் சிவானிங்கிறதும் இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுதான்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிவானி கிட்ட அவரோட ஃப்ரெண்டு பேசிட்டு போனதை பாக்குறாரு. அடுத்து ஹீரோ ஒரு பிளான் பண்ணி சிவானி ஃப்ரெண்டோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகிற மாதிரி ரெடி பண்றாரு. அவங்களும் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்க சிவானியும் அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்டை தேடி பாக்குறாங்க. ஹீரோ தான் அவங்கள மரத்துல கட்டி வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோவும் சிவானிக்கு பின்னாடி வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாரு. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் செல்ல உன்னோட போன் நம்பர் எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண, உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறாரு. இப்ப சிவானியும் நீயும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சிவானியும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்பா கிட்ட தன்னோட லவ் மேட்டரை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரு. அப்பாவும் சம்மதம் சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. அதுக்கு என்னப்பா, அந்த பொண்ணு வெளியில தான் வெயிட் பண்றாங்கன்னு சொன்ன உடனே சிவானியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ள வரத ஹீரோட அப்பா தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாரு. அந்த நேரத்துல ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அதனால அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோட அம்மாவும் நீங்க பேசிட்டு இருங்க, கிச்சன்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சிவானி ஹீரோ அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனா அவர் தப்பான இடத்துல கை வைக்கிறாரு. இதெல்லாம் சிவானிக்கு பிடிக்காம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது ஹீரோட அப்பா நல்லவர் கிடையாதுன்னு, தப்பான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல மோசமா நடந்துக்குவாருன்னு தெரிய வருது. அது எப்படின்னா, பொண்ணுங்க பண கஷ்டத்துல இருக்கும்போது பணம் கொடுத்து உதவி பண்ணுவாரு. திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அந்த பொண்ணுங்களை மிரட்டி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்குவாரு. ஒரு நாள் அந்த ஊருக்கு புதுசா ஒரு ஸ்கூல் டீச்சர் வர்றாங்க. ஆகஸ்ட் 15க்கு சீஃப் கெஸ்டா ஹீரோட அப்பா வர சொல்றாங்க. டீச்சரை பார்த்த உடனே அவங்க மேல ஆசை வருது. ஒரு நாள் டீச்சரும் அவங்களோட ஹஸ்பண்டும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது
ரவுடிகளை வச்சு அவங்களை கிண்டல் பண்ண வைக்கிறாரு. அதனால டீச்சரோட ஹஸ்பண்ட் அவங்க கூட சண்டை போறாரு. இதனால போலீஸ் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. டீச்சரும் நேரா அவர்கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. இவரும் போலீஸ்காரங்கிட்ட பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு சில பத்திரங்களை கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. டீச்சரும் தன்னோட ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வராங்க. அவரும் நன்றி சொல்ல ஹீரோட அப்பா கிட்ட வந்து பேசுறாரு. நன்றியெல்லாம் வேணாம், ஒரு நாள் உன் மனைவியை என்கிட்ட அனுப்பிச்சுன்னு சொல்றாரு. இதனால டீச்சரோட ஹஸ்பண்டும் கோவமா அவர் கூட சண்டை போட அவரை சாகடிச்சிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் டீச்சர் கிட்ட பணத்தை உடனே தா, இல்லைன்னா என்னோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்ல டீச்சர் கோவமா சத்தம் போடுறாங்க. பணம் மோசடி பண்ணிருக்கேன்னு கோர்ட்ல போட்டு ஜெயிலுக்கு போக வைப்பேன்னு மிரட்டுறாரு. இந்த விஷயத்த டீச்சரோட 2 பசங்களும் கேட்கறாங்க. ஹீரோட அப்பாவும் வலுக்கட்டாயமா டீச்சரை இழுத்துட்டு போறாரு. அம்மா கஷ்டப்படுறதுன்னு நினைச்சு அந்த 2 பசங்களும் கலெக்டருக்கு லெட்டர் எழுதுறாங்க. அதை கொடுக்கறதுக்காக கலெக்டர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு ஒரு நபர்கிட்ட அட்ரஸ் கேட்கறாங்க. அந்த நபர் யாருன்னா ஹீரோட அப்பா ஃப்ரெண்டு தான். இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல அந்த 2 பசங்களையும் அடியால வச்சு கொல்ல சொல்றாரு. அந்த 2 பசங்களும் தப்பிச்சு வரும்போதுதான் நம்ம ஹீரோவும் சிவானியும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த அடியாட்களும் ஹீரோவை பார்த்ததும் பயந்து போயிடுறாங்க. என்ன விஷயம்னு அந்த பசங்கிட்ட கேட்டு அவங்க வச்சிருந்த லெட்டரையும் படிக்கிறாங்க. அப்பதான் தன்னோட அப்பா ரொம்ப மோசமானவர்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோட அப்பா ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போவாரு. சட்ட பட்டன்ல ரத்தக்கரை இருந்துச்சுல, ஹீரோ போய் விசாரிச்ச அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் ஹீரோட அப்பா போய் மிரட்டுவாரு. ஒழுங்கா தன்னோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்ல அவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நடந்த சண்டையில தான் ஹீரோட அப்பா அந்த பொண்ணோட தலையை உடைச்சிருப்பாரு. அப்பதான் அவனோட ரத்தம் அவரோட சட்ட பட்டன்ல விழுந்திருக்கும். அந்த நேரத்துல தான் ஹீரோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோட அப்பா இந்த பொண்ணு அடைய ஆசைப்படுவாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோட அம்மாவும் நோட் பண்றாங்க. அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அந்த பொண்ணை பாதுகாப்பா பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு ஹீரோவும் அந்த நபர்கிட்ட சொல்றாரு. இவர் யாருன்னா ஹீரோ கட்டி வச்சு மிரட்டினார்ல அந்த நபர் தான். ஹீரோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. இப்ப ஹீரோ அங்க வந்து இவ உங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லி அவரை தடுக்கிறாரு. ஆனா ஹீரோட அப்பா இதை கேட்காம அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் ஹீரோ அப்பா கூட சண்டை போறாரு. ஒரு கட்டத்துல கரண்ட் வயரை அவர் மேல வச்சு அவரை சாகடிச்சிருப்பாரு. ஹீரோ அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. நம்ம அப்பாவை நம்மளே கொண்டுட்டோம்னு நினைச்சு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு நிறைய மாத்திரைகளை சாப்பிடுவாரு. ஆனா எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஹீரோட உயிரை காப்பாத்திடுறாங்க. டாக்டரும் ஹீரோட அம்மா கிட்ட என்ன விஷயம், ஏன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தாருன்னு கேக்குறாரு. அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப டாக்டரும் ஒரு ஐடியா சொல்றாரு. உங்க பையனோட மூளையில ஒரு சில நியூரான்ஸை தூண்டுற மூலமா அந்த குறிப்பிட்ட நினைவுகளை அழிக்க முடியும். உங்க பையன் அனுமதி கொடுத்தா கண்டிப்பா இதை பண்ணலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்தப்ப கூட இருந்த எல்லாரையும் மறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோட அம்மாவும் தான் பையன் நல்லபடியா மீண்டு வர இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கிக்கிறாங்க. இதனாலதான் தன்னோட லவர் சிவானியையும் மறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ போலீஸ்ல தானே சரண்டர் ஆகிறாரு. ஒரு வழியா ஜெயில் தண்டனை முடிச்சுட்டு தன்னோட லவர் சிவானியை கல்யாணம் பண்ணிட்டு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது.